பிரச்சனைகளுக்கு அப்புறம் எங்கள் அருண் கிட்ட சரியாக சீதா பேசாமலே தான் இருக்காங்க. அருணை பேச வந்தாலுமே சீதா விலகி போகிறதாவே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்புடான்னு சொல்லி அவங்க அம்மாவுமே எங்கள் அருணை திட்ட தான் செய்கிறாங்க. சீதா வேலைக்கு போனதுக்கு பிறகு அங்கேருந்து அவசரமாகவே எங்கள் மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனாவும் முத்துவும் வீட்டில் இருக்க நேரத்தில் சீதா கால் பண்ண சொல்லு சீதா அப்படின்னு சொல்லும்போது, அக்கா நான் உன்னை அவசரமாக பார்க்கணும், நீ உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வா அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சடி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சீதாவும் நீ நேரில் வாக்கா, கூட மாமா இருந்தால் மாமாவையும் கூட்டிகிட்டு வாக்கா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்னாச்சுன்னு தெரியலைங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுறான், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, வாங்க போகலான்னு சொல்லிட்டு முத்து மீனா 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி ரொம்ப அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகவும் செய்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வந்துட்டு சீதா நிற்கிறாங்க. என்னாச்சு சீதா, எதுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்ல, நீ ஒரு நிமிஷம் உள்ளே வாக்கா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போனால் அங்கே படுத்திருக்கிறது கிருஷா இருக்குது. என்னாச்சு கிருஷுக்கு அப்படின்னு பயந்து போய் மீனாவும் முத்துவும் போக, எங்கே இவன் இப்படி வந்தான், என்னாச்சுமா இவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இவனை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருக்காங்க. ஹாஸ்டலில் அங்கே சாப்பாடு இவனுக்கு ஒத்துக்காமல் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, அதனால தான் அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன சீதா சொல்கிறேன், எந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்ல, அறிவு போர்டிங் ஸ்கூல் மாமா அப்படின்னு சொன்னதும், என்னங்க அன்னைக்கு கூட நான் அந்த ஸ்கூலுக்கு போனேங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மீனா நீ கூட சொன்னல டெக்கரேஷன் வேலைக்காக போன சிந்தாமணி வந்ததா சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாங்க அன்னைக்கு கூட கிருஷை நான் பார்த்தேன்னு சொன்னல அப்படின்னு கேட்குறப்போ, ஆமாம் மீனா நீ சொன்னல இங்கே தான் கிருஷி எங்கேயோ இருக்கான்னு, அப்போது அந்த ஸ்கூலில் தாங்க அவங்க அம்மா சேர்த்து விட்டுருக்கணும், எனக்கு இப்போ சந்தேகமெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. மீனா சொல்கிறாங்க, கிருஷை இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு அவங்க அம்மா வேற எங்கேயோ இருந்திருக்கணும், ஏங்க இப்படி இருக்காங்க, இல்லைன்னா அவங்க பாட்டிக்கிட்டையாவது கிருஷை விடலாம்லன்னு சொல்ல, அவங்க பாட்டி நீ கிருஷை அவங்க அம்மா கூட இருக்க போகிறான், சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் எங்கள் கிருஷோட அம்மா நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நினச்சிட்டு அது வாழ்க்கையை அது பார்க்கணுன்னு இப்படி கிருஷை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருக்கு. என்ன சொல்கிறது மீனா, இதுக்கெல்லாம் எதுக்கு இந்த குழந்தை தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறாங்க. கிருஷோட பாட்டிக்கு உடனே ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லுவோமான்னு எங்கள் மீனா கேட்க, இல்லை மீனா அவங்க கிட்ட சொன்னால் இப்போ ரொம்ப பதட்டப்படுவாங்க, எப்படி இருந்தாலும் விஷயம் தெரிஞ்சு அவங்க அம்மா இங்கே வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எங்கள் கிருஷி அட்மிட் பண்ணது யாருன்னு முத்து கேட்குறாங்க. வாங்க மாமா காட்டுன்னு சொல்லி வெளியே வர சீதாவும் இதோ இவர் தான் சொல்லும்போது, சார் நீங்கள் அப்படின்னு கேட்குறப்போ, சார் நான் அந்த ஹாஸ்டல் வார்டன் தான், அவங்க அம்மாவுக்கும் அவங்க கார்டியனுக்கும் கூட நான் கால் பண்ணிகிட்டே தான் இருந்தேன், ஆனால் அவங்க கால் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வேலை இல்லை, வேறு விஷயம் தெரியல, அதனால தான் நான் இவங்களை உடனே எங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலான்னு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, கொஞ்ச நாளாகவே இந்த பையன் ரொம்ப அழுதா அவங்க அம்மா கிட்டே போகணுன்னு, அவங்க அம்மா தான் கொண்டு போய் கட்டாயப்படுத்தி தான் விட்டுட்டு போனாங்க. கொஞ்ச நாளில் சரியாயிடுவான்னு நாங்களும் நினச்சோம், ஆனால் போக போக இவன் சாப்பிடாம உடம்புனால ரொம்ப மோசமாயிடுச்சு, அதான் சாப்பிட்ட உடனே அவனுக்கு ஃபுட் பாய்சன் ஆன மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி திரும்ப ஒரு தடவை அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுங்கன்னு முத்து சொல்ல, திரும்ப ஒரு டைம் கால் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் வந்துட்டு இங்கே ரோஹிணி வந்து மனோஜோடைய ஷோரூமில் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனாலையும் அங்கே வந்த வாடிக்கையாளர்கள்லாம் திரும்ப சீட்டு பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ணுறதுனாலையும் ஃபோன் அட்டன் பண்ணலை, தனியாக கேபினில் அவங்க கொண்டு போய் ஃபோனை வச்சிடறாங்க. இதனால் ஃபோன் வந்தது கூட அவங்களுக்கு தெரியல. பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக சீக்கிரமாகவே உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துருவோன்னு சொல்லி அங்கே ரோஹிணி மனோஜும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் இங்கேயே இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கவும் செய்து அப்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்துடுறாங்க. ஏன்னா அறிவு போர்டிங் ஸ்கூலுங்கிறது எவ்வளோ பெரிய ஸ்கூலு, அங்கே இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்குன்னு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுமே போலீஸ் வந்துடுறாங்க. இல்லை போலீஸ்லாம் எதுக்கு வராங்க அப்படின்னு இங்கே சீதாவை பார்த்து கேட்க, இல்லை மாமா சின்ன பையன் இல்லையா, பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்து தான் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ் வந்துட்டு இங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட முத்துவும் மீனாவும் அமைதியாக நிற்கிறாங்க. போலீஸ் கூட சேர்ந்து அந்த அருணுமே வராரு. அருண் வந்து சீதாவை பார்த்து என்ன இதுன்னு கேட்க, உள்ளே வாங்கன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கிருஷி வந்துட்டு கொஞ்சம் மயக்க நிலைமையில் இருக்க, ஆமாம் இவங்க பேரண்ட்ஸ் கால் பண்ணிங்களேன்னு சொல்லி கேட்க, கால் பண்ணிகிட்டே இருக்கும் சார், ஆனால் அவங்க அட்டன் பண்ணவே இல்லைன்னு சொல்லும்போது, ஒருவேளை அவங்க துபாய்க்குள்ள எதுவும் போயிருப்பாங்களோ என்னமோ, ஏன்னா அவங்க அங்கே தான் இருக்கிறதாவும் சொன்னாங்க அப்படின்னு வந்திருக்க அந்த வார்டனும் சொல்ல, அவங்க கார்டியன் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கார்டியன் இப்போ ஊரில் இல்லை தான் சொல்லிட்டு இருக்காங்க சார், இப்போ தான் அட்டன் பண்ணி பேசினாங்கன்னு சொல்லவும் செய்கிறாங்க. இப்போ இந்த பையனை நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸும் கேட்க, உடனே இங்கே அருண் சொல்கிறாங்க, சார் அது எவ்வளோ பெரிய ஸ்கூலு, அங்கே ஏதோ பெரிய இஷ்யூஸ் நடந்திருக்கலாம், இல்லை சாப்பாட்டில் வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கலாம், என்ன இதை நம்ம கொஞ்சம் விசாரணை பண்ணணும் சார், அதுக்கு இந்த பையன் நம்ம கஸ்டடியில் நம்மளுடைய பொறுப்பில் இருக்கிறதா சார் நல்லதுன்னு சொல்ல, உடனே இங்கே சீதா சொல்கிறாங்க, இல்லை சார் அதுக்கு அவசியமே இல்லை, எங்கள் அக்காவும் மாமாவும் தான் இதுக்கு முன்னாடி கிருஷி நல்லாவே பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் கிருஷி எங்கள் அக்கா மாமா கிட்டேயே இருக்கிறதா நல்லதும் கூட, கிருஷியே இப்போ மயக்க தெளிஞ்சு கிளம்பினாலும் கூட அவன் எங்கள் அக்கா மாமா கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன், இந்த பையனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, ரொம்ப நல்லா தெரியும் சார், 2 வருஷமாகவே எனக்கு இவங்களை நல்லா தெரியும், இவங்க குடும்பத்தையும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன அருண் அந்த பையன் அவங்க கஸ்டடியிலே இருக்கட்டும், அவங்களே பொறுப்பாக பத்திரமா பார்த்துப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வர வரைக்கும் அந்த பையன் அங்கேயே இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் நம்ம போய் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வரணும், சாப்பாடெல்லாம் குழந்தைங்களுக்கு சரியாக தான் கொடுக்குறாங்களா இல்லையான்னு நாம் கொஞ்சம் அதை ஆய்வு
பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கான ஏற்பாட்டை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதனால் அருண் அப்படியே திகச்சு போய் தான் நிற்கிறாங்க. சீதா வந்துட்டு இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணி நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறதும் பேசுகிறதும் சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு அருண் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் வாங்க மாமான்னு சொல்லிட்டு அங்கே அருணை பார்த்து முறைச்சிட்டே வெளியே சீதா வராங்க. கிருஷ்ணன் நீங்களே பார்த்துக்கோங்க மாமா, எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லும்போது ஆமாங்க கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் பத்திரமா பார்த்துப்போம், அவங்க பாட்டிக்கு கூட நம்ம ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விஷயத்தையும் சொல்லுவோம்னு சொல்ல ஆமாம் மீனா அவங்களும் கூட கொஞ்சம் பயந்து போய் தானே இருப்பாங்க, ஆனாலும் இப்போ அவங்க பையன் இங்கே பொண்ணு கூட இல்லைன்னு தெரிஞ்சால் என்ன ஆகுறதுன்னு சொல்ல அதுக்காக நம்ம இந்த விஷயத்தை மூடி மறைக்க முடியுமாங்க, நம்ம அவங்க பாட்டிகிட்ட சொல்லி உடனே ஊருக்கு கிளம்பி வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல முத்துவும் மீனாவும் இந்த முடிவில் இருக்காங்க. சீதா அதை நினச்சி அருண் ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்போது சீதா பக்கத்தில் போகிறவங்க என்னடா இவ நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் அக்காவுக்கும் மாமாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாளேன்னு நினைக்கிறீங்களா, நீங்களும் மரியாதைக்கான இடத்துல இருந்தீங்கன்னா நானும் உங்களுக்கு சப்போர்ட்டாக நின்றுருப்பேன், ஆனால் நீங்கள் அதுக்கான இடத்த இழந்துட்டீங்க, தகுதியை இழந்துட்டீங்க அருண் அப்படின்னு சொல்லிட்டு சீதா போக அருண் அவமானப்பட்டது மட்டும்தான் மிச்சம். திரும்ப திரும்ப இனி சீதாவால் தான் ஒவ்வொரு இடத்துலையும் அவமானப்படுற மாதிரியான சூழ்நிலையும் அருணுக்கு உருவாக போகுது. இதுக்கப்புறமாவது அவர் திறந்து வரா இல்லை இன்னும் பல சதிகளை செய்வாரான்னு பார்க்கலாம்.